அன்பான எல்லாருக்கும் அன்பு வணக்கம். இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை. நம்முடைய அறக்கட்டளை மூலமாக 2 மாதங்களுக்கு ஒரு முறை ஏதேனும் ஒரு மிகவும் ஏழை எளிய பழங்குடியின கிராம மக்களை தேர்ந்தெடுத்து அந்த கிராமத்திற்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது வழக்கம். அந்த வகையில் வருகிற மாதம் ஜூன் மாதம் 14/6/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று திருக்கண்டலம் பகுதியில் கனகசத்திர கூட்டுரோடு பகுதியில் வசிக்கும் பழங்குடியின மக்களுக்கு 60 குடும்பங்களுக்கு நம்ம நலத்திட்ட உதவிகள் வழங்க இருக்கின்றோம். இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோ ஆனது நம்ம ப்ரீவியஸாக இலச்சிவாக்கம் பழங்குடியின மக்களுக்கு இந்த நலத்திட்ட உதவியை வழங்கினோம். அதற்கான காட்சியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதே போன்ற நலத்திட்ட உதவியை தான் நம்ம இப்போது இந்த கனகசத்திர கூட்டுரோடு பகுதியில் வசிக்கும் பழங்குடியின மக்களுக்கு வருகிற ஜூன் மாதம் 14ஆம் தேதி செய்ய போகிறோம். இந்த நலத்திட்ட உதவியில் நம்ம அங்கே உள்ள மக்களுக்கு நம்முடைய அறக்கட்டளை மூலமாக ஆரோக்கியமான முறையில் சமைக்கப்பட்ட உணவு வழங்க போகிறோம். உணவு என்பது அங்கே உள்ள மக்களுக்கு ஏதேனும் ஒரு வேலையை தினமும் செஞ்சாதான் அன்னைக்கு சாப்பாடு. அது போன்ற மக்களுக்கு நம்ம எலி போன்ற ஜீவராசிகளை கூட உணவாக எடுத்துக்கிற மக்கள் அங்கே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு அன்றைய தினம் நம்மளால் என்ற வகையில் ஒரு சுவையான உணவு வழங்க போகிறோம். நம்மளால் நிரந்தரமாக அவங்களுடைய வறுமை நிலையை போக்க முடியாட்டினாலும் ஒரு 15லிருந்து 1 மாதத்திற்கு தேவையான ஒரு மளிகை பொருட்களாக அரிசி, எண்ணெய், பருப்பு, சேமியா, கோதுமை உள்ளிட்ட மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு அவங்களுக்கு வழங்க போகிறோம். மேலும் அவங்க இருக்கிற வீடு பார்த்திங்கன்னா ஒரு சாக்கு பையால் செய்யப்பட்ட ஒரு வீடு, கூரையால் கிழிந்த கூரைகளால் செய்யப்பட்ட வீட்டில் தான் இருக்கிறாங்க. நம்ம அங்கே வெயிலாக இருந்தாலும் உள்ள ஹீட்டு இறங்கும், நைட்டு படுக்க முடியாது, மழை பெஞ்சாலும் தரை ஈரமாக போயிடும். அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் அந்த மக்கள் வசிக்கிறாங்க. எனவே அவங்களுக்கு இந்த கொசு வலைகள், போர்வைகள் ஆகியவை கொடுக்கலான்னு இருக்கிறோம். அதுவும் நம்ம வழக்கமாக கொடுக்கறது தான், அதுவும் இந்த முறையும் கொடுப்போம். உணவு, உடை, இருப்பிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் ஆடை என்பது மக்களுக்கு மிக மிக அவசியம். கிழிந்த ஆடைகளையே உடுத்தி கொண்டிருக்கும் அந்த கிராம மக்களுக்கு நம்மளால் என்ற நம்மள்கிட்ட சேகரிக்கப்பட்ட ஆடைகளையும் வழங்க போகிறோம். மேலும் சேகரிக்கப்படும் பணத்துக்கு ஏற்ற வகையில் நம்ம புதிய ஆடைகளும் வாங்க வாய்ப்பு உண்டு. மேலும் அங்கே உள்ள பள்ளி மாணவர்களை ஊக்குவிக்கிற விதமாக அவங்களுக்கு ஸ்கூல் பேக்ஸு, அப்புறம் பென்சில் பாக்ஸஸ், அவங்களுக்கான காலணிகள், ஆடைகள், நோட்டு புத்தகங்கள் ஆகியவற்றை கொடுக்கலான் இருக்கோம். ஏன்னா சின்ன வயசில் அவங்களுக்கு அந்த ஏதேனும் ஒரு என்கரேஜ்மெண்ட் கண்டிப்பாக தேவைப்படுது. அவங்க எதையுமே ஒரு கற்றுக்கொள்ள வேண்டும்னு பார்க்குற வயசில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு இதெல்லாம் நம்ம கொடுத்து அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த படிப்பின் மீது ஒரு பெரிய ஆர்வம் ஏற்படும். அங்கே உள்ள பள்ளி மாணவர்கள் அவங்க ஸ்கூலுக்கு போய் படிக்கிறது என்பது மிக மிக சிரமமான காரியம். ஏன்னா அவங்க இருக்கிற வாழ்க்கை சூழல் அப்படி. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம இந்த விஷயங்கள்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக அதில் ஒரு ஆர்வம் ஏற்படும். அவங்க எல்லாத்தையும் மீறி நம்ம படிக்கணும், நம்ம இன்னொன்று புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ளணுங்கிற ஆர்வம் ஏற்படும். இது போன்ற நலத்திட்ட உதவிகளை பல விஷயங்கள் நம்ம செய்தாலும் எல்லாவற்றிற்கும் மேலாக நம்ம அவங்கள போய் பார்க்க போகிறோம். ஒரு சக உறவினர்களை நம்ம போய் பார்க்க போகிற அந்த ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி. ஏன்னா எந்த உதவியும் இல்லாமல் தனித்து விடப்பட்டு இப்போ அவங்களும் யார்கிட்டையும் போய் ஹெல்ப் கேட்க முடியாது, யாரும் அவங்களுக்கு அடிக்கடி வந்து ஹெல்ப்பும் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்க ஒரு மக்களை நம்ம போய் சந்திக்கும் போது அவங்களுக்கு ஒரு உறவுக்காரங்க வந்தது போன்ற ஒரு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படும். மெயினாக நம்மளை போய் பார்க்க போகிறோம் என்பது தான் அங்கே ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, நம்ம இது போன்ற உதவிகள் செய்யும்போது நம்ம குறிப்பாக ஒன்று செய்கிறோம். அங்கே உள்ள மக்கள்கிட்ட நம்ம அந்த அன்பை பற்றின, கருணையை பற்றின ஒரு விழிப்புணர்வு உரை, ஒரு விழிப்புணர்வு முகாம் மாதிரியும் செய்கிறோம். அப்படி நம்ம அவங்கள்ட்ட பேசும்போது இந்த அன்பை பற்றின விழிப்புணர்வு விஷயத்தை பற்றி பேசும்போது அவங்களுக்கு இன்னும் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். ஏன்னா நம்ம கொடுக்குற பொருட்கள் 10 நாளில் தீர்ந்து போகலாம், 1 மாதத்தில் தீர்ந்து போகலாம். ஆனால் நம்ம அங்கே நிகழ்த்துகிற உரைகள், அதிலேருந்து அவங்களுக்கு ஒரு சொல் அவங்களுக்கு ஆறுதல் கொடுத்தாலோ அல்லது அவங்களுக்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனை கொடுத்தாலோ அது பெரிய நமக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், அவங்களுக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். எனவே இந்த ஒரு அன்பான நிகழ்வில் அனைத்து மக்களும், கேட்டுக்கிட்டு இருக்க அனைத்து மக்களும் பங்கேற்க வேண்டும், ஏதேனும் ஒரு வகையில் பங்கேற்க வேண்டும். இதற்கு உடல் உழைப்பாக கொடுத்து உதவலாம், பொருளாக கொடுத்து உதவலாம், செல்வமாக கொடுத்து உதவலாம். அன்று நடைபெற நிகழ்ச்சியில் நேரடியாக வந்து கலந்துக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் அவங்கள போய் பார்க்கலாம், அவங்களோட இடம் எப்படி இருக்குது, அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது போன்ற பல்வேறு விஷயங்கள் அன்றைய தினம் நடைபெறும். எனவே அன்றைய தினம் நடைபெற இருக்கிற அந்த நிகழ்ச்சியானது உங்களுடைய நிகழ்ச்சியாக இருந்து
அதை நினைத்து அதை உணவில் கொண்டு அதற்கான அத்தனை ஒத்துழைப்பும் நீங்கள் வழங்கிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஏதேனும் ஒரு வகையில் இந்த நிகழ்வில் பங்கேற்க விரும்பும் அன்பர்கள் திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். அந்த ஜிபே நம்பரில் நிதியுதவி அளிக்க விரும்பும் அன்பர்களும் நிதியுதவி அளிக்கலாம். QR கோட் ஸ்கேன் செய்தும் உதவிடலாம். இது இன்றைய விதை நாளை விருட்சம் சமூக நல அறக்கட்டளை. நன்றி, வணக்கம்.